இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று சொல்லி கொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிஜம் என்று சங்கிய முடங்கு என்று புரட்சி கவிஞர் பாவேந்தன் அவர்கள் பாடுவார்கள் அல்லவா? இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு நடக்கும் திரையளவு நலவேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளரைக்கு திருநாளாகும் என்று சொன்னாரே பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த வழித்தோன்றல்கள் அல்லவா நாங்கள். அந்த வழித்தோன்றல்கள் வந்தவர்கள் நாங்கள் எப்படி டெல்லியினுடைய சிம்மாசனத்துக்கு அடிபடிய முடியும்? நேரு நாச்சியார் அவர்கள், மதுரை ஆண்ட மங்காமா அவர்கள், இவர்களுடைய வாரிசுகளாக இருக்கின்ற நாங்கள் எப்படி நாங்கள் டெல்லியை எங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அதை ஏறு பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? நாங்கள் தென்னாட்டு ஜான்சி ராணியுடைய வழித்தோன்றல்கள் அல்லவா? எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாமல் எங்களுடைய திட்டங்களுக்கு யார் வாய் திறக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நாங்கள் விளக்கம் சொல்லுவோம் என்று வீர முழக்கம் விடுகின்ற அந்த அறிக்கை இன்றைய தினம் நேற்றைய முன்தினம் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். எனவே இப்பேற்பட்ட ஒரு வீர உரையும் வீர அறிக்கைகளையும் விடுகின்ற இந்திய துணைக்கண்டத்திலே இவ்வளவு தைரியமிக்க தைரியசாலையை யாரும் பார்த்திருக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. எனவே நான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்திய துணை, நான் இப்படி எல்லாம் சொல்வதற்கு காரணம், இந்திய துணைக்கண்டத்திற்கு யார் பிரதமர் அமைச்சர் ஆனால் இந்தியாவுடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியாவுடைய வல்லரசு என்கின்ற ஒரு நிலையை நாம் எட்ட முடியும். அதுக்கு யார் வர வேண்டும் என்பதற்கு இந்த பின்னணியான காரணங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கருணாநிதி அவர்களால் இன்றைய தினம் டெல்லி அரசாங்கத்தை கேட்க முடியுமா? உடனே சொல்லுகின்றார், அவருடைய பிறந்த நாள் செய்தி என்னவென்று சொன்னால் போர் 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 என்று சொல்றார். எதுக்குடா சேசமுத்திர சொல்லிட்டார். ஏன் கடல்ல போய் என்னையா போர் செய்ய முடியும்? நாங்க கேட்கிறோம். டிசம்பர் நாட்டை விட்டுட்டார். ஈழ தமிழர்களுக்காக அவர்கள் 2011 தமிழகத்தினுடைய ஆட்சி கட்சியில் இருந்தவர்கள் இவர்கள். லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையிலே கொல்லப்பட்டிருக்கின்ற நேரம் அந்த நேரம் இவர்களுடைய அமைச்சர்கள் தான் மத்தியில் இருந்தார்கள். இவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவியில் இருந்தார்கள். இவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் அங்கோலமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் சினிமாக்களையும் திரைப்படங்களிலும் லயித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அன்று ஒரு தினம் மட்டும் இவர்கள் நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்து வாபஸ் பெற்று விடுவேன், ராஜினாமா செய்து விடுவேன் என்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி இருந்தார். இன்றைய தினம் அன்றைய தினம் 90,000 விதவைகள் இன்றைய தினம் அந்த இடத்தில் இருப்பதாக செய்திகள் சொல்லுகிறது. பாலச்சந்திரன் என்கின்ற எல்டிடியினுடைய தலைவன் வீர திருமகன் பிரபாகரனுடைய அருந்தவன் புதல்வன் 15 வயது 12 வயது ஆன அந்த புதல்வனை துப்பாக்கி குண்டுகளால் ஜல்லடையாக அவர்கள் சுற்றி வீழ்த்துகின்ற பொழுது இவர்கள் அந்த அரியணையிலே இருந்தார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள். எனவே அப்பொழுதெல்லாம் வராத வீரம் தீரம் மானம் ரோசம் அவையெல்லாம் இவர் ஆட்சி கட்சியில் இருந்து இறங்கிய பின்னாலே தமிழகத்தில் இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகளாலே இலங்கையில் இருக்கின்ற அந்த இலங்கை தமிழர்களை பற்றி இந்த டிசம்பர் நாட்டை என்று சொன்னார்கள். டிசம்பர் நாட்டை விட்டுட்டார். பிறந்த நாள் வீர செய்தி அவர் சொன்னார். என்ன சேது சமுதிரம் கட்டணமா அவருக்கு? சேது சமுதிரத்தில் இவருக்கு ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சாங்க. இவரு டிஆர் பாலம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துங்க பூச்சி பெக்கத்தில் அடித்த கொள்ளை இவற்றை எல்லாம் கொள்ளை அடித்து விட்டு மத்திய அரசாங்கத்தை ஒரு கேள்வி கூட கேட்க முடியாமல் திண்டாடி கொண்டு இருக்கின்ற தைரியம் இல்லாதவர்கள். அன்றைய காலத்தில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கருணையால் முதலமைச்சரானவர்கள். முதலமைச்சர் ஆனது மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய வகையான கூறு போட்டு பங்கு போட்டு டாக்குமெண்ட் செய்து கொடுத்தவர்கள். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பணக்காரர்கள் பட்டியலில் இவரும் ஒருவராக இன்றைய தினம் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இவர் பேசுகின்றார் ஏழை எளியவர்களை பற்றி. அம்மா பேசுறான்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஏழை எளியவர்களை பற்றி அம்மா தான் இன்றைய தினம் 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கறிவேப்பிலை சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, என்ன அருமையான சாப்பாடு, லெமன் ரைஸ், ஈவினிங்கான சாயங்காலமான 3 ரூபாய்க்கு சப்பாத்தி. இதுதான் ஏழையை பற்றி நினைக்கிற உள்ளங்கள்.